இவ்ளோ பெரிய பங்களா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் சார் இந்த ஜிகிர்தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்க. அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு. பார்க்கணுமா நீங்க? ஏன்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐயரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய், விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க? யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்தரம் நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும். நமஸா? நமஸ் இல்ல, நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானே சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. இஸ்திரி. என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நான் நடத்த வேண்டிய யாகத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான் கூகுள் மண்டையன். மந்திரத்துக்கும் உதட்ட அசைவுக்கும் சம்பந்தமே இல்லையே. தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மா. இந்த குரூப்ல இவன் டூப்னு நினைக்கிறேன். மருதமலை டவுட்டே இல்ல, இவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருடா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மகளே, ஏதேனும் சந்தேகமா உனக்கு? யாகம் நடத்துற இடத்துல சினிமா பாட்டு சூப்பரா பாடுறீங்களே நீங்க. பழத்தாட்டாத. வேதம் படிச்சவன பார்த்து சரி, உங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? அர்ஜுன், திவ்யா, உன்னி, வினித் நடிச்ச படம் தானே? ஏய் மீனலோ சினி மீனலோ சினி. நான் கேட்டது வேதம் படத்தை பத்தி இல்ல, வேத மந்திரத்தை பத்தி. சொல்லுங்க. நீயே சொல்ற. நான் கேட்டாங்க, நீயே சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. அத ஏற்கனவே சொல்லிட்டல. இத கூட நீயே சொல்லு. நான் வச்சிர வஞ்சன பண்றேன். அத ஏற்கனவே சொல்லிட்டல, அவ்வளவுதான். நீதான் சொல்லணும். மூட பெண்ணே, மந்திரம் தந்திரம் யந்திரம் சுந்தரம் வேதம் பூதம் இது எல்லாத்தையுமே சாம்பார் சாதம் மாதிரி கலந்தடித்த எனக்கே சோதனையா? பெண்ணே, இது சாஸ்திரத்துக்கு வந்த சோதனை இல்ல, என் ஆத்திரத்துக்கு வந்த சோதனை. அதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். மல்லிப்பூ மாதிரி இருக்கிற உனக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்ச எனக்கும் போட்டா போட்டின்னு வந்துருச்சுன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அருந்ததி, சந்திரமுகி, நாகவல்லி, காஞ்சனா, யக்ஷ ராட்சசன், பிரம்ம ராட்சசன், பூத பிரேத பிசாசுங்க, ராகினி, மோகினி, ரோகிணி, ஜெகன் மோகினி, அஞ்சலி, ஜெட்லி, ப்ரூஸ்லி, இப்படி எல்லாரையும் அடக்கண எனக்கே போட்டியா? இத்துடன் நமது மாநில செய்திகள் முடிவடைந்தன. கேள்கத்தும் துகான் பந்த. எம்மாடி, என்கிட்டயே கேள்வியா? என் சான்ஸ்கிரிட்ட பத்தி சொல்லு. கலகிட்ட சுவாமிஜி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப ஒத்துக்கிறீங்களா? கோ கோ. பொம்பளைங்களே இப்படிதான், நம்ப மாட்டீங்களே. இவனுக்கு கொஞ்சம் கூட மந்திரம் தெரியல. உன்னை பார்த்து வாமா வா வா உட்காரு. என்ன விஷயமா? உங்க குரூப்ல ஒரு திருடன் இருக்கான். எங்க குரூப்ல திருட்டு வேலை பாக்குறவங்க யாரும் இல்லையமா? நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூவி சாங் பாடிட்டு இருக்கான். இவனா என் பையனா? கிருஷ்ண சாஸ்திரி. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவர் மட்டும் வரலன்னா நாங்கெல்லாம் நெஞ்சு வெடிச்சு இல்ல அந்த மாதிரி ஆயிருப்போம். நாங்கெல்லாம் வெறும் பக்கவாத்தியங்க தான். ஆனா அவரு ரிக்கு வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் எல்லாம் தெரிஞ்சவரு. ஓகே,
நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னம்மா பண்ணணும்? யாகம் போயிட்டு இருக்கோம்ல, ஆமா, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதியிலே நிறுத்திடணும். இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாதுமா, வேத மந்திரம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன். இந்த சீட்டிங்க்கு நாங்க ஒத்துக்க மாட்டோமா? என்னடா குரு என்னடா புத்திரசி காமெடி? நல்லா கேட்டுக்கங்க, இந்த உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ சீட்டிங் பண்றாங்க. யாரா இருந்தா என்ன, காசு தானே முக்கியம். இந்த ஐடியா நல்லா இருக்கே, பணம் தானே முக்கியம். அட உன் சீட்டிங் பிளான உடப்புல போட. ஆ? சரி, 4 பேர் மாதிரி தானே நம்மளும். இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது. ஓ, ஓ, ஓ. வாங்க, 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 வாங்க. எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்கம்மா. ஆனா மந்திரத்தை எப்ப நிறுத்துறதுன்னு நான் எப்படி யாகம் தெரிஞ்சுக்கிறது? நடந்துட்டு இருக்கும்போது இங்க தட்டுவேன், அப்ப உடனே நிறுத்திடணும். அங்க தட்டின மந்திரம் என்ன, என் இதயம் கூட நின்னு போயிடும். ஏய் ஏகலிங்கா, சரிம்மா, இந்த வேலையை முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன். ஆ, அற்புதம். எது மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா? என்னாச்சு? ஆ, என்னையா அது? ஏதோ பவர் கட்டான மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க. என்ன நாங்க நிறுத்தும் போது நீங்க நிறுத்துற? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா என்ன? லீக் ஆயிடுச்சா? ஏகலிங்கா, மந்திரத்தை நிறுத்தினா பாப்பா ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடு. நில்லுங்க நில்லுங்க சாஸ்திரி சார், அந்த ஜிகிர் தண்டா இருக்கல, அவ தொடைய தட்டும் போது நம்ம மந்திரத்தை நிறுத்தினா நமக்கு 2000 ரூபாய் கொடுப்பாலாம். என்னாச்சு சாஸ்திரிகளே? வந்ததுல இருந்து விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா, தொண்டை வலி எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ண போறாரு யாகம். ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்க க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே ஸ்வாஹா. டேய் எப்படிடா மந்திரத்தெல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்ற? டேய், இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஏற்கனவே யோசிச்சுதான் நைட்டே ஓலைச்சு விட்டு பரட்டிட்டேன்டா. சரியான ஜிகர் தண்டாடா நீ. போய் முடியும்டா. என்ன தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. அப்புறமா கத்தலாமா? முதல்ல டவல் எடுத்து மூடி. இங்க பாருங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன். நான் பார்த்ததா நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயப்படு பயப்படு, முதல்ல வெளிய போ. நீ வெளிய போய் கதவை தாப்பால் போடு. போடுறேன் போடுறேன். ஓகே ஓகே போடுறேன் போடுறேன். ஐயோ, அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒன்னும் ஆயிடாதோன்னோ. உன்னை ராத்திரி தூக்கம் வராது. யோ மாமா, இந்த அழகான பொண்ணை பெத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? என்னாச்சு சார், என்னென்னமோ உளறிக்கிட்டு ஆகாயத்தையே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டே ஜூனியர் சாஸ்திரி, ஆ, நிலாவ துணி இல்லாம பாத்தா. நீலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவை பத்தி, ஆஹா. நான் சொல்றது சென்சார்ல கட் பண்றாங்களா? சாஸ்திரி, எம்மாடி, நிலா வந்துருச்சு. ஏய், நில்லு. நிக்க போறியா இல்லையா? நில்லு சொல்றேன். ஆரம்பிச்சாச்சு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டிருக்கேன். ஏய், புடிச்சிட்டேன்.
முட்டி 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 முட்டிக்கிட்டு வந்துருச்சு. கிருஷ்ண சாஸ்திரியா? சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். சரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஏய் சிவா, இங்க வாடா. பாத்தியா, இவன் height என்ன? இவன் 2 அடி, அவன் 6 அடி வளர்ந்திருக்கான். அவனை எங்க பிடிக்கணும், இவனை எங்க பிடிக்கணும் கூட தெரியாது உனக்கு. இந்த பாருங்க, வயசு பொண்ணு கிட்ட டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன கிருஷ்ண சாஸ்திரி சார், கிருஷ்ண சாஸ்திரி சார், அவன் கொஞ்சம் தெரியாதா? பாண்டிராஜர், ஆ. என்ன நீங்க நான் பார்த்துட்டு அவர் கட்டிப்பிடிச்ச மாதிரி பேசுறீங்க? அம்மா, நீ பார்த்து கண்டுபிடிச்சோ பார்க்காம கண்டுபிடிச்சோ என்ன எழுவோ, முதல்ல நீங்க இருந்து உள்ள போமா. போ உள்ள போன்னு சொல்றல. வரேன். அது என்னடா, அந்த பொண்ணு தொட்டவன ஜெல்லி மாதிரி விளையற, நான் தொட்டவன அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். பிச்சை பிச்சை எடுத்துறாரு. போல உள்ள. மருதாணி நல்லா செவந்துச்சுன்னா அழகான புருஷன் கிடைப்பானா? சரி, அதெல்லாம் விடு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னத்த சொல்றது, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனா வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றான். முதல்ல உனக்கு காதலிச்சது யாருன்னு சொல்லு. என்ன ஹீரோ பிரபாஸ் லவ் பண்றாரு? பிரபாஸ். ஓகே, அப்போ நீ யார காதலிக்கிற? அது சொல்லு. யாருன்னா ஆ. நான். கல்யாணி மேடம், கௌரி பஞ்சாங்க வேணும்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க சாஸ்திரி. எல்லாம் கரெக்டா தான் இருக்குல்ல? ஓகே. நான் லவ் பண்ணது. இரு இரு இரு. ஏய், என்ன என்னோட தாவணி கழட்டி விட. யோ, சீக்கிரம். போடி. கிருஷ்ண சாஸ்திரி. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஐயோ, என்னங்க இது எக்ஸ்போசிங்? இது என்ன கேரளா நினைச்சீங்களா? மதுரை. யாராவது பார்த்தாங்கன்னா சீ விடுவாங்க. என்னது? அதுக்குதான் யாராவது பாக்குறதுக்குள்ள தாவணியை கட்டி விடு. நானா நித்திய பிரம்மச்சாரி, கட்டோர ஏகதண்ட உத்தண்ட உபாசகண்ணா. இந்த அபச்சாரத்தை செய்ய மாட்டேங்க. கட்டாம போனா நீதான் தாவணி உருவனன்னு சொல்லுவேன். வா கட்டு. நான் எதுவும் பார்க்கல, நான் எதுவும் பார்க்கல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. Thank you, கிருஷ்ண சாஸ்திரி. என்னங்க, நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. இப்படியே இருந்தா போயிடும். என்ன என்ன போகும்? இந்த வீட்டு மானத்தை சொன்னமா. என்ன ஷர்மிளா, கிருஷ்ண சாஸ்திரியோட நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றேன். அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. எனக்கு அவனோட தான் கல்யாணம். ஷர்மிளா கிருஷ்ண சாஸ்திரியோட ஃபிக்ஸ் ஆயிட்டா. பிரபாஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படிதான் நான் பிரபாஸையே லவ் பண்றேன். ஆடி போயிட்டா கிருஷ்ண சாஸ்திரி. ஏ அப்பர்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணுடி. ஹாய் சுலைமான். ஏய், சும்மா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்ச? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, என்ன கூட்டிட்டு போ. முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஓய், மரியாதையா என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அந்த தண்ணி டேங்க் மேல இருந்து எல்லாரும் கேக்குற மாதிரி சுலைமான்னு கத்தி கூப்பிடவா? பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாமா. சரி வா, வந்து தொலை. சீக்கிரம் போலாம். பை. ஏய், நீ எப்படிங்க? அந்த லூசங்க அவ பிஸியா இருக்கா, அதனால என்ன போயிருக்கா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவ பிஸியா இருக்கனா நீ போவியா? கோவப்படாத கிருஷ்ண சாஸ்திரி. தொடாத. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா போலாம். ஹே, இது அழகா இருக்குல்ல கிருஷ்ண சாஸ்திரி? என் கையில போட்டு விடு. தப்பு தப்பு, நான் போடக்கூடாது. அப்ப நீ தான் போட்டு விடணும். போடு. ஹலோ, போலாமா? வா. ஷர்மிளா, உங்க அப்பா உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க சார். நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? என்ன விஷயம்? அது நான்
கிருஷ்ண சாஸ்திரியை விரும்புறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? சுலோக்ஷனா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை காதலிக்கிறது இதுவரைக்கும் அவருக்கே தெரியாது. அத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனசை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதே தப்ப நான் செஞ்சு உங்ககிட்ட இருந்து தூரமா போக விரும்பல. எனக்கு என் காதலை விட உங்க கௌரவம் தான் முக்கியம். அதை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு முக்கியம். நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். தேவா, இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்கு கிளம்பி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்டு துணுமா வெட்டி போடுங்க. வேண்டாமா சார்? தம்பி, அண்ணா அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பேசிட்டு வாங்க. அண்ணா அதுக்கு லவ் பண்றது தப்பு இல்ல, பெரியவங்க கிட்ட சொல்லாம ஓடி போறது தான் தப்பு. போய் பேசிட்டு வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா? நீ என்ன விரும்பலையா? நம்ம 2 பேரு கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல, நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அப்பாதான் ஒத்துக்கிட்டாருல்ல? ஆமா, ஒத்துக்கிட்டாரு. நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு. அது சுலைமான்னு தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டான். கிருஷ்ண சாஸ்திரி? என் பேரு கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமா. நான் உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள. அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு? அப்பா அப்பா அம்மாடி, பிராமணர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டினுக்குமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. மாமாவோட கோவத்தை குறைச்சி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது, மறந்துரு. என்னால முடியாது. நீ யாருன்னு தெரியாம இருக்கும் போது நான் உனக்கு காதலிச்சேன். இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான்.